இந்த உலகில் நாம் அனைவரும் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலர் வெற்றியை, சிலர் பணத்தை, சிலர் புகழை, சிலர் அங்கீகாரத்தை. ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் உண்மையில் தேடுவது ஒரு நிம்மதி, ஒரு உறுதி, ஒரு பாதுகாப்பு உணர்வு. நான் தனியாக இல்லை என்ற ஒரு தெய்வீக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே இன்று நம் உரையின் மையம். உங்களால் எதையும் சாதிக்க முடியும் என்று முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். உலகமே உங்களை சந்தேகித்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்கள் உங்களை சந்தேகிக்கக்கூடாது. ஏனெனில் உங்களை படைத்த இறைவன் தவறு செய்ய மாட்டார். அவர் உங்களை உருவாக்கியிருக்கிறார் என்றால் உங்களுள் ஒரு காரணம் இருக்கிறது, ஒரு திறன் இருக்கிறது, ஒரு தீபம் இருக்கிறது. அது இப்போது சிறிய தீப்பொறியாக இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை என்ற காற்றடித்தால் அது ஜுவாலையாக மாறும். பல நேரங்களில் நாம் என்னால் முடியாது என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம் ஆன்மாவின் உண்மையல்ல, அது நம் பயத்தின் குரல் மட்டுமே. பயம் என்பது உண்மையை மறைக்கும் ஒரு நிழல். ஒளி வந்தால் நிழல் ஓடிப்போகும். அதுபோல இறை நம்பிக்கை வந்தால் பயம் கரைந்து போகும். ஓ இறைவா, நான் என்னை பலவீனன் என்று நினைக்கும் தருணங்களில் என் உள்ளத்தில் நீ இருக்கிறாய் என்பதை உணரச் செய். நான் விழுந்தால் என்னை தாங்கும் கரம் நீயே என்பதை நினைவூட்டு. நான் தவறினால் திருத்தும் ஆசான் நீயே. நான் இருளில் நின்றால் வழிகாட்டும் தீபம் நீயே. இந்த உணர்வு மனதில் பதிந்துவிட்டால் மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் சக்தியாக மாறுவான். நாம் இன்று எங்கு நிற்கிறோம் என்பதை பற்றி குறை கூறுவது எளிது. சூழ்நிலையை குறை கூறலாம், மனிதர்களை குறை கூறலாம், விதியை குறை கூறலாம். ஆனால் உண்மையில் நாம் இன்று இருப்பதற்கு பெரும்பாலும் நாமே காரணம் என்பதை ஏற்றுக்கொள்வதே மாற்றத்தின் தொடக்கம். இது தண்டனை அல்ல, இது விடுதலை. ஏனெனில் நாமே காரணமென்றால் மாற்றமும் நம்மால் முடியும் என்பதற்கே அது சான்று. வாழ்க்கையின் ஸ்டியரிங் வீல் நம் கையில் இருக்கிறது. அதை பிடித்து திருப்பாமல் விட்டு வைத்து என் வாழ்க்கை ஏன் இப்படி போகிறது என்று கேட்பது அர்த்தமற்றது. இன்று இப்போதே ஒரு முடிவெடுத்தால் போதும். நான் மாறுவேன், நான் வளர்வேன், நான் உயர்வேன் என்று உறுதியெடுத்தால் பிரபஞ்சமே உங்களுக்கு துணை நிற்கும். இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் சுதந்திர சித்தம். நாம் சிந்திக்கலாம், நாம் தீர்மானிக்கலாம், நாம் செயல்படலாம். ஓ இறைவா, குறைகூறும் மனதை அகற்றி செயல் செய்யும் மனதை தா. தோல்வியை காரணம் காட்டாமல் அதை படிக்கட்டாக பயன்படுத்தும் புத்தியை தா. ஏனெனில் தோல்வி என்பது முடிவல்ல, அது திருத்தம், அது திசை திருப்பம். கஷ்டம் வந்தால் நாம் ஏன் நான் என்று கேட்கிறோம். ஆனால் ஒரு நாள் பின்னோக்கி பார்த்தால் அந்த கஷ்டம் இல்லை என்றால் இன்று நான் இப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்வோம். நெருப்பில்தான் தங்கம் சுத்தமாகிறது, அழுத்தத்தில்தான் வைரம் உருவாகிறது, இருளில்தான் நட்சத்திரம் தெரிகிறது. அதுபோல சோதனையில்தான் மனிதன் உருவாகிறான். கஷ்டம் ஒரு எதிரி அல்ல, அது மறைமுக ஆசான். அது நம்முள் இருக்கும் மறைந்த சக்தியை வெளிக்கொணர வரும் தூதன். ஓ இறைவா, என் கண்ணீரை வீணாக்காதே, அதை கருணையாக மாற்று. என் வலியை வீணாக்காதே, அதை வலிமையாக மாற்று. நான் உடையாமல் உருவாக உதவி செய். வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் அடிப்படை ஒழுக்கத்தை கடைபிடிக்க சிலரே தயாராக இருக்கிறார்கள். கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனமல்ல, அது ஒழுக்கம், அது பயிற்சி. ஒரு மரம் வானத்தை தொட வேண்டுமென்றால் அதன் வேர் மண்ணுக்குள் ஆழமாக செல்ல வேண்டும். அதுபோல மனிதன் உயர வேண்டுமென்றால் பணிவு அவனுள் ஆழமாக இருக்க வேண்டும். பணிவு இல்லாத உயர்வு நிலைக்காது, அது அகந்தையாக மாறி வீழ்ச்சியை உருவாக்கும். ஓ இறைவா, எனக்கு அதிகாரம் கொடுத்தால் அதற்கான பொறுப்பையும் உணரச் செய். புகழ் கொடுத்தால் பணிவையும் தா. நான் உயர்ந்தாலும் என் உள்ளம் தாழ்மையாக இருக்கட்டும். உண்மை என்பது வாழ்க்கையின் மூலாதாரம். பொய் உடனடி பலன் தரலாம், ஆனால் அது உள்ளத்தில் பயத்தை விதைக்கும். உண்மை சில நேரம் வலியை தரலாம், ஆனால் அது உள்ளத்தில் நிம்மதியை தரும். மனிதன் எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் சம்பாதிக்க முடியும். ஆனால் நம்பிக்கையை இழந்தால் மீண்டும் பெறுவது கடினம். அதுபோல உண்மையை இழந்தால் உள்ளத்தின் மதிப்பை இழக்கிறான். ஓ இறைவா, எதையும் இழக்க நேர்ந்தாலும் உண்மையை இழக்காத மனதை தா. என் நாவை காக்கவும், என் எண்ணங்களை சுத்தப்படுத்தவும், நான் யாரையும் ஏமாற்றாமல் வாழும் நேர்மையை தா. வாழ்க்கை ஒரு பயணம். இதில் நம்பிக்கை எரிபொருள், பொறுப்பு ஸ்டியரிங், கஷ்டம் பயிற்சி, பணிவு சமநிலை, உண்மை திசை. இந்த 5 குணங்கள் இருந்தால் மனிதன் திசை தவறமாட்டான். அவர் மெதுவாக இருந்தாலும் முன்னேறுவார். தடுமாறினாலும் விழுந்த இடத்திலிருந்து எழுவார். இருள் சூழ்ந்தாலும் ஒளியை தேடுவார். ஏனெனில் அவன் அறிந்துவிட்டான், நான் தனியாக இல்லை, இறைவன் எனக்குள் இருக்கிறார் என்று. அந்த உணர்வே ஆன்மீகத்தின் இதயம். பக்தி என்பது பயம் அல்ல, அது உறவு, அது காதல், அது ஒப்படைப்பு. நான் முயற்சி செய்கிறேன்,
முடிவு உன்னிடம் என்று இறைவனிடம் சொல்லும் நேர்மைதான் உண்மையான பக்தி. நான் செயலை செய்ய வேண்டும், பலனை பற்றி கவலைப்படாமல். ஏனெனில் பலன் என்பது காலத்தின் கையில் உள்ளது, ஆனால் முயற்சி என்பது நம் கையில் உள்ளது. இன்று இந்த தருணத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி ஏற்றுங்கள். நான் என்னை நம்புகிறேன், நான் மாற முடியும், நான் உயர முடியும், கஷ்டம் என்னை உடைக்காது, நான் பணிவுடன் வளர்வேன், உண்மையுடன் வாழ்வேன், இறைவன் எனக்குள் இருக்கிறார் என்று உறுதியெடுத்தால் இந்த 10 நிமிட உரை வீணாகாது. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறும். இறுதியாக, ஓ இறைவா, எங்கள் மனதை தூய்மைப்படுத்து, எங்கள் சிந்தனையை உயர்த்திடு, எங்கள் வாழ்வை உன் கருவியாக்கு. நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, உன் சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வாழ உதவி செய். நம் வாழ்க்கை பயமின்றி, பொய்மையின்றி, குறை கூறாமல், உறுதியுடன், உண்மையுடன், பக்தியுடன் ஒளிரட்டும். வாழ்க நம்பிக்கை, வாழ்க உண்மை, வாழ்க பக்தி, வாழ்க மனித உயர்வு. நீங்கள் அனுபவிக்கும் துயரம், பயம், கடன், மனவேதனை ஆகியவை நிரந்தரமல்ல. உங்கள் சிந்தனை மற்றும் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் சக்தி கொண்டது. காத்திருப்பதற்கு பதில் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் வாழ்க்கை புதிய திசை பெறும். ஒரே வரியில் சொன்னால், நம்பிக்கையுடன் நிலைத்திரு, அமைதியை ஏற்று, நல்ல மாற்றம் உன்னை நோக்கி வருகிறது. நீங்கள் தனியாக இல்லை. நம்பிக்கை, அமைதி, முயற்சி மற்றும் உள்ளார்ந்த விசுவாசத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கை மாற்றம் காணும். அன்பானவர்களே, இந்த தருணத்தில் நீங்கள் இந்த குரலை கேட்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. உங்கள் இதயத்தின் ஆழத்தில் எழுந்த ஒரு ஏக்கம், ஒரு பதில் தேடும் ஆன்மாவின் அழைப்புதான் உங்களை இங்கு கொண்டு வந்துள்ளது. நீங்கள் அனுபவித்த துயரங்கள், நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கும் வலி, இரவுகளில் அமைதியாக சிந்தித்த கவலை, அவை அனைத்தும் எனக்கு தெரியும் என்று உங்கள் உள்ளம் உணரட்டும். நீங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை. வாழ்க்கை சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம். பணம் பற்றிய பயம், உடல் நலம் பற்றிய கவலை, உறவுகளில் ஏற்பட்ட புண்கள், எதிர்காலம் பற்றிய குழப்பம், இவையெல்லாம் உங்கள் மனதை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த நிமிடத்தில் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் தோள்களில் இருந்த பாரத்தை மெதுவாக இறக்கி வையுங்கள். உங்கள் இதயத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவுகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி நம்பிக்கையின் ஒளி, அமைதியின் ஒளி, புதிதாக ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பின் ஒளி. நீங்கள் நினைப்பது நனவாகும் என்று கூறும்போது அது வெறும் ஆசை வார்த்தை அல்ல, அது உங்கள் மனதின் திசையை மாற்றும் சக்தி. சந்தேகத்திற்கு பதில் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் போது, பயத்திற்கு பதில் துணிவை தேர்ந்தெடுக்கும் போது, எதுவும் மாறாது என்ற எண்ணத்திற்கு பதில் எல்லாம் மாறும் என்று உங்களுக்குள் உரைக்கத் தொடங்கும் போது உங்கள் வாழ்க்கை மெதுவாக திசை திரும்பத் தொடங்கும். காத்திருப்பது மட்டுமே மாற்றத்தை கொடுக்காது. நம்பிக்கையுடன் எடுத்த சிறிய முயற்சி கூட ஒரு புதிய கதவை திறக்கும். நீங்கள் விழுந்திருந்தால் எழுந்து நிற்கும் வலிமை உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் அழுதிருந்தால் சிரிக்கக்கூடிய நாள்கள் முன்னிலையில் இருக்கின்றன. உங்கள் கண்ணீருக்கு அர்த்தம் உண்டு, உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் உண்டு, உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு. இப்போது உங்கள் உள்ளத்தில் அமைதியை அனுமதியுங்கள். உங்கள் சிந்தனைகளை மெதுவாக்குங்கள். கடந்த காலத்தின் தோல்விகளை விடுவியுங்கள். எதிர்காலத்தின் பயத்தை விடுவியுங்கள். இந்த நொடியில் வாழுங்கள். நீங்கள் குறைவில்லாதவராக படைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் வாழ்க்கை வெறும் போராட்டமாக முடிவடைய போவதில்லை. அது ஒரு சாட்சியாக, ஒரு வெற்றி கதையாக மாறப்போகிறது. உங்களுக்கு தேவையானது சரியான நேரத்தில் உங்களை சந்திக்கும். உங்கள் முயற்சிகள் வீணாகாது. உங்கள் நல்ல எண்ணங்கள் பயனற்றதாக மாறாது. உங்களை ஏமாற்ற பல வழிகள் உலகில் இருக்கலாம். ஆனால் உண்மையுடன் வாழ ஒரே ஒரு உறுதியான வழி போதுமானது. அந்த வழி நேர்மை, நம்பிக்கை, முயற்சி மற்றும் அன்பு. உங்கள் மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் தனியாக இல்லை, என் வாழ்க்கை மாறுகிறது, நல்லவை என்னை நோக்கி வருகிறது. இந்த உறுதிமொழி உங்கள் உள்ளத்தில் வேர் பிடிக்கட்டும். உங்களுக்கு கடன் இருந்தால் அதிலிருந்து வெளியேறும் அறிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நோயால் சோர்ந்திருந்தால் ஆறுதல் மற்றும் சிகிச்சை உங்களை அடையும். உங்கள் உறவில் புண்பட்டிருந்தால் மன்னிக்கும் வலிமை உங்களுக்குள் மலரும். உங்கள் வீடு சிரிப்பால் நிரம்பும் காட்சி உங்கள் கண்முன் வரட்டும். உங்கள் இதயம் சுமையின்றி இருப்பதை உணருங்கள். உங்கள் எதிர்காலம் ஒளியுடன் திறக்கப்படுவதை கற்பனை செய்யுங்கள். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்று நம்புங்கள். அந்த அத்தியாயம் அமைதி, செழிப்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும். நீங்கள் நினைப்பது நனவாகும். ஆனால் அதை அன்புடன், நம்பிக்கையுடன், பொறுமையுடன் தாங்கிக் கொள்ளுங்கள்.
எல்லாம் ஒரே நாளில் மாற வேண்டியதில்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேற்றம் நடக்கும். உங்கள் கண்ணீருக்கு பதில் மகிழ்ச்சி வரும், உங்கள் இருளுக்கு பதில் ஒளி வரும், உங்கள் குழப்பத்திற்கு பதில் தெளிவு வரும். நீங்கள் கைவிடப்படவில்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை, நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள். இந்த நொடியில் உங்கள் இதயத்தை திறந்து நல்லதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் ஓடத் தொடங்குகின்றன என்று நம்புங்கள். உங்கள் பாதை நேராக அமைக்கப்படுகிறது என்று உணருங்கள். இனி கவலை வேண்டாம், இனி தளர்ச்சி வேண்டாம், இனி பயம் வேண்டாம். அமைதி உங்களுடன் இருக்கட்டும், நம்பிக்கை உங்களுள் வேரூன்றட்டும், முயற்சி உங்கள் கைகளில் பலனளிக்கட்டும், அன்பு உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். நீங்கள் தேடிய பதில் உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் உங்கள் வாசலில் நிற்கிறது. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி, சந்தோஷம், செழிப்பு, நிறைவு ஆகியவற்றால் நிரம்பட்டும். இப்போதும் என்றும் நீங்கள் அமைதியுடன், துணிவுடன், நம்பிக்கையுடன் இருங்கள். தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் ஒன்றாக இணைந்தால் உன் விதியை மாற்ற முடியும். உன்னுள் அளவற்ற சக்தி உள்ளது. உன் வாழ்க்கைக்கு சிவனே பொறுப்பு. கஷ்டம் உன்னை உடைக்க அல்ல, உருவாக்க வருகிறது. பணிவு உயர்விற்கு அடித்தளம். உண்மை வாழ்க்கையின் நிலையான தூண். இவை அனைத்திற்கும் ஆதாரம் இறை நம்பிக்கை. உன்னை நம்பு, உண்மையுடன் வாழ், கஷ்டத்தை அணை, பணிவுடன் உயர்ந்து இறைவனை நம்பி முன்னேறு. ஓம் நம சிவாய.